நாம இன்னைக்கு சுய கவனம் அப்புறம் அமைதியா செயல்படுறதோட சக்திய பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல உங்க வேலைய அமைதியா செய்யுங்க. உங்க கனவுகள பத்தி மத்தவங்களுக்கு விளக்கி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா கடைசில நம்ம பேச்சு முக்கியம்ல, நம்ம செயல்கள் தான் பேசும். இந்த சோஷியல் மீடியா ஒப்பீடுகள், தேவையில்லாத விவாதங்கள் இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தை திருடிரும்னு சொல்லலாம். சோ உங்க ஆற்றலை சேமிச்சு முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. ரெண்டாவதா ஒரு விஷயம், வெற்றிங்கிறது ஒரு மேஜிக் இல்ல, அது ஒரு சிம்பிள் கணக்கு. ஒரே ராத்திரியில எதுவும் மாறிடாது இல்லையா? ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன ஒழுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அது காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ரிசல்ட் உடனே கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் உங்கள பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, தன்னம்பிக்கை உன்னேல எங்கிருந்து வருது? அது மத்தவங்களோட பாராட்டுகள்ல இருந்து வர்றதில்ல. நீங்க ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, அதாவது செயல்ல இறங்கும்போது உங்களுக்கு நீங்களே அதை நிரூபிக்கிறீங்க. அப்பதான் தன்னம்பிக்கை உருவாகுது. பயமா இருந்தாலும் சரி, தயங்காதீங்க, செயல்ல இறங்குங்க. ஒவ்வொரு சவாலையும் நீங்க ஜெயிக்கும்போது உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை தானா வலுப்படும். சுருக்கமா சொல்லப்போனா, உங்க கவனத்தை உங்களுக்குள்ள திருப்புங்க. மௌனமா உங்க வேலைய பாருங்க. அப்போ உங்க செயல்களே உங்களுக்காக பேசும். வெற்றியும் தவிர்க்க முடியாததாகிவிடும்.